அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கெட்டவங்களாக இருந்துட்டா உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கத்தாங்க செய்யும். அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அமைப்பில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டி இருந்துச்சுன்னா உங்களுடைய இயல்பு குணத்தினை நீங்கள் மாற்றிக்கணுங்க. மாறாத உங்களுடைய குணத்தினை மாற்றி வெல்ல முடியாத பல காரியத்தில் உங்களை வெல்ல வைத்து பணயோகத்தினை கொடுக்க போகிறார் சனி பகவான். அதுவும் பக்ர நிலையில் செய்ய போகிறாருங்க. இது யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தாங்க. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா கும்ப ராசியில் 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காருங்க. அந்த சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ரமடைகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இதே வக்ரகதியில் தாங்க இருக்கிறாரு. வக்ரம் என்பது ஒரு கிரகம் தனது இயல்பான குணத்தினை மாற்றுவது, அதாவது அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து வருங்க. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வானது 2ஆம் வீட்டில் நடக்குது. அப்போ இதுவரை குடும்ப ரீதியாக பொறுமை காத்து வந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். உங்கள் பாசத்துக்காக அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பல விஷயங்களில் பொறுமை காத்து இருந்திருப்பீங்க. பல விஷயத்தில் உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை கூட இழந்திருப்பீங்க. அதனால் கஷ்டப்பட்டும் இருந்திருப்பீங்க. பல பேர் குடும்ப கடன், குடும்ப சுமை இவற்றையெல்லாம் தூக்கி சுமந்திருப்பீங்க. குடும்பத்திற்காக பொறுமை காத்து இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த நிலையை நீங்கள் தூக்கி எறிய போறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய அதிரடி செய்கையால் அடங்கும் உறவுகள், அது குழந்தைகள் முதல் உடன் பிறந்தவர் வரை, வாழ்க்கை துணை வரை இது கண்டிப்பாக நடக்குங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தா வாக்கு. பிறர் உங்களுக்கு கொடுத்த வாக்கினை நீங்கள் அடம்பிடித்து நிறைவேற்ற வைப்பீங்க. அதே போல் நீங்கள் கொடுத்த வாக்கினையும் காப்பாற்றி விடுவீங்க. இதுக்கு அடுத்ததா மிக மிக முக்கியமான விஷயங்க பணம். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தினை வசூல் பண்ணிடுவீங்க. உங்களிடம் பணம் வாங்கி ஏமாத்தியவங்க, பணத்தை வாங்கி இழுத்தடித்தவர்கள், மேலும் உங்களுக்கு வரவேண்டிய சம்பள பாக்கி, உங்களுக்கு வரவேண்டிய பங்கு பணம், இந்த விஷயத்துல எல்லாம் வசூல் பண்ண வேண்டிய விதத்தில் உங்களுடைய குணநலன்கள் கண்டிப்பாக மாறிடுங்க. மாறாத உங்கள் குணத்தினை மாற்றி வெல்ல முடியாத காரியத்தில் எல்லாம் உங்களை வெல்ல வைக்க போகிறார் சனி பகவான். மேலும் இந்த சனி பகவானுடைய பார்வை பலன்களும் மாற்றம் பெறுங்க. 3, 7, 10 இதுதான் சனி பகவானுக்குரிய பார்வை பலன். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 4ஆம் வீடான மேஷ ராசியை பார்க்குறாரு. அப்போ இனிமேல வண்டி வாகனம் வாங்குறது, கை மாற்றுவது, சொந்த வீடு விஷயத்தில் ஸ்டெப் எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குங்க. ஓகேங்களா? மேலும் படிப்பு விஷயத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய அமைப்பு உருவாகி விடுங்க. 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறாரு. அது உங்களுக்கு 8ஆம் வீடுங்க, ஆயுள் ஸ்தானம். ஆயுள் தப்பியது. கண்டிப்பாக எதிர்பாராத பயணங்களில் ரிஸ்க் எடுக்க போறீங்க. மறைமுகமாக ஒரு வேலை தொழில் பார்த்து அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்க போறீங்க. அத்தகைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு பயந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் இனிமே பயப்படாமல் துணிந்து முடிவெடுப்பீங்க, செயல்படுவீங்க. ஆனால் அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. வம்பு வழக்கு பிரச்சனை. இது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த வம்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கண்டும் காணாமல் விலகி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனையை, வம்பு வழக்கு பிரச்சனையை துணிந்து எதிர்கொள்வீங்க. வம்பு வழக்கு பிரச்சனையை, கோர்ட்டு கேஸு பிரச்சனையை துணிந்து முடித்து காட்டுவீங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 10ஆம் பார்வை, அது 11ஆம் வீடான விருச்சக ராசியின் மீது பதியுது.
பார்வை மாற்றம் பெறுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் வரவேண்டிய லாப பணம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இதுக்குரிய வாய்ப்புகள் இப்போ அமைய போகுது. இப்படி உங்களுடைய இயல்பான குணத்தினை மாற்றி நடக்காத விஷயத்தையும் மாற்றி நடத்தி விடுவீங்க. சந்தர்ப்ப சூழல் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழலை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விஷயத்தினை உருவாக்கி கொள்வதற்கு உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமடைகின்ற இந்த காலம் ரொம்ப பொருத்தமான காலம்ங்க. இந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாடுங்கிறது அவசியம் தேவை. அந்த விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. மேலும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவைங்க. மற்றபடி வேறு பயம் எதுவும் தேவையில்லை. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.